சவுல் கொன்று விடுவான் அப்படிங்கிற பயத்தோடு தாவீது தவியாக தவித்தபோது சவுலுடைய குமாரன் யோனத்தான் வந்து தாவீதை ஆதரிக்கிறான், தைரியப்படுத்தினான். நீ ஒண்ணு நடக்காது, நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி பாசமா பேசினாங்க. இருவரும் சேர்ந்து அழுதார்கள். அதைத் தொடர்ந்து நிம்மதியாக நீ போ என்று யோனத்தான் தாவீதை அனுப்பி வைக்கிறான். அப்படிப்பட்ட சமயத்தில்தான் தாவீது அகிமெலேக் அப்படிங்கிற ஆசாரியனிடம் வந்து, அதாவது தனியாக வரும்போது பயந்து போயிட்டு அந்த அகிமெலேக், ஏன் தனியாக வருகிறார் ராஜாவின் மருமகன், வரப்போகிற மகாராஜா ஏன் தனியா வராரு? அங்க போனதுக்கு அப்புறம் தாவீது சொல்ற பதில் பாத்தீங்கன்னா ஒரு பொய்ங்க அது. அதைத் தொடர்ந்து தாவீது பசியாக இருந்ததுனால அவன் கேட்கிறான், ஆகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆசாரியன் ஆகாரத்தை அரேஞ்ச் பண்ணா. அப்போ அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையாங்க, என்னோட சூழ்நிலை சரியில்லை, என்னை கொல்ல வேண்டுமென்று சத்துரு என்னை துரத்திக் கொண்டே வருகிறான், உயிர் தப்பிங்க வந்திருக்கிறேன், தேவன் என்னை காப்பாற்றும்படி தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா என்று ஜெப உதவியை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேவ மனிதனிடம் வந்தபோதுமே கூட, ஆசாரியனிடத்தில் வந்தபோதுமே கூட தன்னுடைய பாடை அவன் சொல்லாமல், ஜெப உதவியை அவன் நாடாமல் தாவீது என்ன தேடுனா தெரியுமா? ஏதாவது ஒரு பெரிய பலமான ஆயுதம் இருக்கா? 1 சாமுவேல் 21:8. தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் அது இல்லையா? என்னங்க, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா அப்படின்னு அகிமெலேக்கிட்ட கேட்கிறான். நான் கத்திய மறந்துட்டு வந்துட்டேன், உன்கிட்ட கத்தியோ பட்டயமோ ஏதாவது இங்க இருக்கா? ராஜாவோட வேலை ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கறதுனால அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த வேகத்துல நானு கத்திய மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு பொய்ய சொல்றாங்க. சகோதரனே சகோதரியே, நாம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடிக்கும் போது அந்த நாடகம் என்ன செய்யணும், நம்மை கொண்டு அதிக தவறுகளை செய்ய தூண்டும். தாவீது அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பொய்ய சொல்றான், ராஜா அனுப்புனாரு, நான் இங்க வந்திருக்கிறேன். 2வது, உங்ககிட்ட ஏதாவது கத்தி இருக்கா, பட்டயம் ஏதாவது இங்க இருக்கா அப்படிங்கிற போது கூட ஒரு பொய்ய தான் சொல்றான். எதுக்குங்க தாவீது இப்படி பொய் சொல்றான்? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் தான் என்னங்க? காரணம் தெரியுமா? சவுல் கொன்று விடுவானா என்னவோ அப்படிங்கிற பயத்தோடே தாவீது நிரப்பப்பட்டிருந்தான். சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தைரியமாக வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிப்போம் என்றால் சாத்தான் எத்தனை பயங்களை கொண்டு வந்தாலும் சரி, இந்த வாக்குத்தத்தங்களை சாத்தான் கிட்ட காமிக்கணும். இதோ தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு வேலை கிடைக்காது, ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது, உனக்கு பிள்ளைகள் பிறக்காது, இந்த ஜென்மத்துல பொருளாதார சிக்கல் விலகாது, இந்த வியாதி குணமடையாது, வியாதியோட தான் சாகப் போகிற. இப்படி சாத்தான் வந்து உன்னை சோதித்து வேதனைக்குள்ளாக்கி உங்களை சோர்வுக்குள்ளாக முயற்சி செய்யும் போது, சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. சாத்தான் எதுக்கு பயப்படும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே. ஞாபகம் இருக்கா, சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கும் போது இயேசு எதை கொண்டு சாத்தானை ஜெயித்தார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையோடு. தேவனுடைய வார்த்தையோடு தான் சாத்தானை எதிர்கொண்டார். பார்க்கலாம், அவங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாத்தான் வந்து சோதிக்கிறான், தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கி நீங்க சாப்பிடுங்க, 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்க, பசியோட இருக்கிறீங்க, இந்த கல்ல அப்பங்களை மாத்தி சாப்பிடுங்க என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து வார்த்தையை கொண்டுதான் பதிலை தந்தார். 2வது 5ஆம் வசனம், அப்பொழுது பிசாசு அவரை என்னங்க பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்னங்க தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான். தயவு செஞ்சு கவனிங்க. சில சந்தர்ப்பங்களிலே சாத்தான் மிக தெளிவாக உங்கள் வாழ்க்கையில், அதாவது நாசமாக்குவதற்கு சில சந்தர்ப்பங்களிலே வார்த்தையை கூட பயன்படுத்துவான். சில சந்தர்ப்பங்களிலே வார்த்தையை போதிக்கிறவர்கள் மூலமாக கூட சோதிக்க அவன் முயற்சி செய்வான். சில சந்தர்ப்பங்களிலே ஒன்னுத்துக்கு உதவாத தரிசனங்களை உங்களுக்கு தருவான். உங்களை பிரம்மைக்குள்ளாக்க வேண்டிய அந்த கனவுகளை சாத்தான் அவன் கொண்டு வருவான்.
இயேசு கிறிஸ்து வார்த்தையோடு சாத்தானை எதிர்கொள்ள முயற்சி செய்யும்போது சாத்தான் எவ்வளவு தெளிவாக வார்த்தையை கொண்டு வரான் பாருங்க. இங்க மேல இருந்து அப்படியே கீழே குதிங்க பைபிள் இருக்குதானே. பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை குறிச்சு தூதர்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் பாருங்க. குதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பதிலை கேளுங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று அவங்கிட்ட சொன்னார். வார்த்தையை கொண்டுதான் நேர்த்தியான பதிலை தந்திருக்கிறார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி மேற்கொண்டார் தெரியுமா? சோதிக்கப்பட்ட போது கவனிங்க, வார்த்தையோடு தான் அவனை மேற்கொண்டார். சபையே, உங்கள் இருதயத்திலே வார்த்தை இருக்கும் என்றால் சாத்தான் சுலபமாக உங்களை சோதிப்பது என்பது சாத்தியம். கவனிங்க, சோதிப்பான், ஆனால் உங்களை ஜெயிப்பது மாத்திரம் சாத்தியம் கிடையாது. வார்த்தையோடு தான் இயேசு சாத்தானின் வாயை மூடினார். சபையே, உன் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த வேண்டியது நம்முடைய பயம் அல்ல, நம்முடைய எமோஷன்ஸ் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் கிடையாது. நம்மளை வழிநடத்த வேண்டியது நமக்குள்ளாக இருக்கிற தேவன் நம்மளை வழிநடத்த வேண்டும். அன்று நடந்தது என்னவென்றால், தாவீது பயந்து போயிட்டான். எங்க சவுல் வந்து தன்னை கொன்று விடுவான் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை ஞாபகத்துல வச்சிருக்கணுமா இல்லையா? தேவன் தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணிருக்கிறாரா இல்லையா? தேவன் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிருக்கிறார் என்றால் கட்டாயமாக நான் ராஜாவா, இந்த தேசத்தை நான் ஆளுகை செய்வன், சவுலனை கொல்லவே முடியாது என்கிற உண்மையை விசுவாசித்திருக்கணுமா இல்லையா? அதை அவன் விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போனான். சகோதரனை, சகோதரியை, மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே சாத்தான் திடீரென்று வந்து உங்களுக்கு பயத்தை, அநேக வேதனைகளை, சோர்வுகளை, டிப்ரெஷனை கொண்டு வரும்போது அவனை எதிர்கொள்ள முடிந்த ஒரே ஒரு ஆயுதம் தேவனுக்கு தந்திருக்கின்ற வாக்குத்தத்தமான அவருடைய வார்த்தை. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அப்பா, கால்கள் இருக்கிறதே என்று சொல்லி, நடக்க முடிகிறதே என்று சொல்லி, ஒருவேளை உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக அப்பா நாங்கள் அடியெடுத்து வைத்தால் அந்த அடிகள் அப்பா எப்பேற்பட்ட ஆபத்துக்களுக்குள்ளாக எங்களை வழி நடத்தும் என்று, எந்த அளவுக்கு நஷ்டத்தை, கஷ்டத்தை அது கொண்டு வரும் என்று மிக தெளிவாக எங்களோடு பேசியிருக்கிறீர் அப்பா. அந்நாளிலே தாவீது சொன்ன அந்த பொய் அன்று ஒரு பெரிய ஆபத்தையே கொண்டு வந்து விட்டதே. அநேகர் அப்பா அதனால் கொல்லப்பட்டார்களே. இது தாவீதுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நன்மை கிடையாது, எங்களுக்கும் கூட நன்மை கிடையாது. வாயிலிருந்து பொய்கள் வருவதென்பது கூடாதப்பா. நாங்கள் ஒரு காலமும் நடிக்க கூடாதப்பா, கூடாதப்பா. யாரோ ஒருவரை நம்ப வைப்பதற்கான முயற்சியை செய்யக்கூடாது ஆண்டவரே. நாங்க உண்மையாக வாழ கிருபையை தந்தருளுங்க அப்பா. அப்பா, வெளிப்படையான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுங்க. இன்னும் அதிகமான நன்மையான ஒரு வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய நடத்தையை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.